ஏப்ரல் 26, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் காலடிகளை நிலைநிறுத்தி உங்கள் வாழ்க்கையை உறுதியாக நடத்துவார். May the Lord establish your steps and lead your life firmly. சங்கீதம் 37 அதிகாரம் 23 மற்றும் 24 வசனம். Psalm chapter 37 verse 23 and 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனித்து நடத்துகிறார். நீங்கள் எடுக்கும் பாதையில் அவர் மகிழ்கிறார். சில நேரங்களில் நீங்கள் தடுமாறினாலும் அவர் உங்களை கீழே விழ விடமாட்டார். அவருடைய கரம் எப்போதும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக நடத்துவார். If the Lord delights in a man's way, he makes his steps firm. Though he stumble, he will not fall, for the Lord upholds him with his hand. My dear brothers and sisters, the Lord watches over every step you take and guides your path. He delights in your journey. Even if you stumble at times, he will not let you fall completely. His hand is always holding you. Move forward with faith. He will lead your life firmly. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் காலடிகளை நிலைநிறுத்தி சரியான பாதையில் நடத்தும். நாங்கள் தடுமாறினாலும் எங்களை தாங்கும். உம்மில் நம்பிக்கை வைத்து முன்னேற உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை உறுதியாக நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.